திமுக அரசு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு அரசு அனுமதி அளித்ததை கண்டித்து பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கருப்பு தின பேரணி மற்றும் கண்டன பொது கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன பேரணியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர், இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக அரசு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் கோவையில் நடைபெற்ற கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உள்ளதாகவும், அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கண்டன பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து காந்திபுரம் பேருந்து நிலையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர்.